நன்றி. சொல்லுங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டா. தித்திக்கும் தித்திக்கும் தமிழை போற்றி எமக்கு இத்தளம் தந்த பாமுக அதிபர் நடாமுகன் அண்ணாவிற்கும் மற்றும் எமது எதிர்புதிரின் நிகழ்ச்சியை உலகெங்கிலும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் பாமுக தொலைக்காட்சிக்கும் மற்றும் எமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளும் நண்பர்களுக்கும் எமது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று அதிகமாக நாங்கள் ஐரோப்பியாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் இன்று ஆடி மாதம் வந்தாலே கோடை விடுமுறை என்பது ஒரு பெரிய விடுமுறையாக இங்கே கருதப்படுகிறது. அந்த அந்த விடுமுறைகளை நாம் எவ்வாறு அனுபவிக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்று நான் ஒரு தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்று நாங்கள் யோசித்து பார்க்கும்போது தெரியும், எமது கலாச்சாரத்துக்கு இடையிலேயே இன்று நாங்கள் பாடசாலை நண்பர்களுடனேயோ அல்லது வேலைத்தள நண்பர்களுடனேயோ என்று கூட நாங்கள் இப்பொழுது சுற்றுலாவை ஆரம்பித்து விட்டோம். எங்களோட பெற்றோருடனோ அல்லது உறவினர்களுடனான சுற்றுலாக்களை தவிர்த்து இப்படியான ஒரு சுற்றுலாக்களையும் நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். இளையவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை, பெரியவர்கள் கூட நாம் கூட இன்று நண்பர்களுடன் போவதற்கு தயாராகி விட்டோம் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் தான் இன்று தலைப்பையும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதாவது அதிக மகிழ்ச்சியை தருவது குடும்ப சுற்றுலாவா அல்லது நண்பர்களுடனான சுற்றுலாவா என்பது. என்று பார்க்கும்போது குடும்பத்துடனான சுற்றுலாவிற்காக அந்த அணிக்காக கணேசினி அவர்களும் சாதனா அவர்களும் இணைந்துள்ளார்கள். நண்பர்களுடனான என்ற அணியில் விவேகா சதீஷ்குமாரனும் இணைந்திருக்கின்றார்கள். இன்று நான் அவர்களையே நேரடியாக மோதவிட்டு அதிகம் இதில் நேரத்தை செலவழிக்காமல் அவர்களையே நாங்கள் விவாதிக்க வைத்து பார்ப்போம் என்று எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை. முதலில் நான் அழைப்பது குடும்பத்தினர் என்ற அணிக்காக சிவகணேசினி அவர்களை. பாருங்கள் சிவகணேசினி அவர்கள். இன்றைய ஒளிர் வழங்குகின்ற எதிர்புதிரன் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் கூட. இன்றைய எதிர்புதிரன் நிகழ்ச்சிக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிக மகிழ்ச்சியை தருவது குடும்ப சுற்றுலாவா அல்லது நண்பர்களுடனான சுற்றுலாவா. இந்த சுற்றுலா என்று சொன்னாலே மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சி என்றால் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை எவ்வாறெல்லாம் எங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இருக்குதுன்றதை தெரிஞ்சு கொண்டு அதை ரசிச்சு கொள்றதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இப்ப நாங்கள் எங்கதான் வெளியில போனாலும் திரும்பி நாங்கள் வரப்போற இடம் வீடு தான். அப்ப இல்ல மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டு செலவழிக்காத நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு இடம் வீடு தான். ஆகவே நாங்க வீட்டுல எல்லோரும் ஒன்றா இருக்கிறோமான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இன்றைய காலகட்டத்துல அம்மா அப்பா இருக்க பிள்ளை வீட்டுல இருக்காது, அல்லது பிள்ளை வீட்டுல இருக்க அம்மா அப்பா இருக்காயினம், அல்லது பிள்ளைகள் எல்லாரும் வீட்டு இருக்க அப்பா வேலைக்கு போய் 2 நாளை தான் காணக்கூடிய இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த குடும்ப சுற்றுலாக்கள் ஒரு உன்னதமான இடத்தை பிடிக்கின்றது. குடும்பத்தின் ஒற்றுமைகள், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், தேவைகள், அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த சுற்றுலாக்கள் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இதை உணர்ந்தவர்கள் பாருங்கள், எங்களை நாடுகளை விட இந்த மேலத்தை நாடுகள்ல ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற விடுமுறை என்றாலும் அதை குடும்பத்தோட அவர்கள் கொண்டாடுவதில் என்ன சொல்றது ஆர்வமாக இருக்கின்றார்கள்.
அதுல நாங்க எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில எங்க ஒரு டைம் இருக்கு, அதுல போய் வேலை செய்வோம், கொஞ்சம் பணத்தை கிட்டிக் கொள்வோம்ன்ற ஒரு பக்கம் ஒரு தரர் இருக்கவும் தான் செய்கின்றார்கள். ஆனால் இந்த என்னதான் நாங்கள் உழைச்சென்றாலும் சேமிப்புகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் தேவைன்றாலும் அந்த வேலை பழுக்களும் சுமைகளும் எங்களுக்கு ஒரு துன்பத்தையும், ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு தான வாழ்க்கை, கஷ்டம் மட்டும்தான மிச்சம் என்ற ஒரு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துகின்றது. இதுல எவ்வளவுதான் வேலை பழுகள் இருந்தாலும் தள்ளி போட்டு ஒரு நாளைக்கு ஒரு சுற்றுலா ஒன்று சென்று வரும்போது உண்மையாகவே திரும்பி வீட்டை நாங்கள் வர்றோம்னா ஒரு 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 சந்தோஷம் அல்லது அந்த மன மகிழ்ச்சியோட ஒரு அந்த பழைய விஷயங்கள் எங்களோட மூளைகள்ல அந்த பாரத்தை ஏற்படுத்தாம ஏதோ இலேசான பாரங்கள் குறைந்து வருவதாக நாங்கள் திரும்பி வருகின்றோம். எல்லோரும் இதை நாங்கள் அனுபவித்திருக்க கூடும். ஆகவே இவ்வாறான சுற்றுலாக்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து யாருடன் நாங்கள் செலவழிக்கின்ற பொழுது எங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக குடும்பத்துடன் செல்லும் போதுதான். குடும்பத்துடன் செல்லும் போது ஒரு கடற்கரைக்கு போவோமாக இருந்தால் அந்த இடங்கள்ல நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோமாக இருந்தால் அங்க புதிதாக பார்ப்பது அல்ல சுற்றுலா, எங்களோட உறவுகளை புதுவிதமாக நாங்கள் பார்த்து லகித்துக் கொள்வதுதான் வந்து உண்மையான ஒரு முழுமையான சுற்றுலாவாக இருக்கும். புது இடங்களே அவதியாக போய் பார்த்துட்டு அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? நிச்சயமாக இல்லை. அப்ப எங்களோட ஒரு கடற்கரைக்கு போவோமாக இருந்தால் அந்த கடற்கரைக்கு போகைக்கு ஒரு குடும்பம் போகுதுன்னா அந்த கடற்கரையில துள்ளி குதித்து அந்த ஓடி செல்கின்ற அந்த கணவரை பார்த்து ஒரு மனைவிக்கு உண்டாகின்ற சந்தோஷம் அது மற்ற மகிழ்ச்சி. அவர் ரசிக்க வேண்டும் அதை நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டோ இல்லை வேறொரு இருந்து கொண்டோ அந்த ஒரு கணவர் எவ்வாறு அதை ரசித்துக் கொள்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அதே போல ஒரு கடல் அலையை பார்க்கின்ற போது ஒரு மனைவி எவ்வாறு குழந்தையாக மாறுகின்றாள், துள்ளி விளையாடுகின்றாள் என்பதை கணவன் பார்த்து ரசிக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சிகள் தான் இந்த சுற்றுலாக்கள் மூலம் எங்களுக்கு கொண்டு வந்து குடும்பத்துல புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றதை ஒழிய நண்பர்களுடனான சுற்றுலாக்கள் ஒருபோதும் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அதே போல குழந்தைகளை பாருங்கள், ஒரு பூக்கள் இருக்கின்ற இடங்களுக்கு கொண்டு சென்றால் அவர்களுடைய பூக்களை பறிப்பதும் கொண்டாடுவதும் என்று சொல்லி புல்தரையிலே விழுந்து உருளுவதும் என்று சொல்லி அந்த ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை நாங்கள் பார்த்து கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் என்னதான் நவநாகரிக உலகத்துக்குள்ளே புதுசாக ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு இருந்தாலும் எல்லாருமே நாங்கள் விரும்பிக் கொள்வது வந்து இயற்கையோட சேர்ந்த ஒரு காட்சிகளை இதுகளை அதை நாங்கள் வீட்டுக்கு எடுக்க நிச்சயமா முடியாது. இப்ப நண்பர்களோட போனோம்னா எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதை எவ்வாறு ரசித்துக் கொள்கின்றார்கள் என்ற உணர்ச்சிகளும் எங்களுக்கு தெரியவதில்லை. நிச்சயமாக குடும்ப உறவுகளுடன் போகும் பொழுது ஒவ்வொருத்தருடைய விருப்புகள் வெறுப்புகள் அவர்கள உள்ளத்தில் இருக்கின்ற அந்த குழந்தைத்தனங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அவ்வாறு அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாக அவர்களுடைய தேவைகளையும் இயல்பாக நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது ஒரு வாழ்க்கை என்றால் என்ன, ஒருவருடைய கஷ்ட துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதும் தான் உண்மையான மகிழ்ச்சி எங்களுக்கு தரப்போகின்றது. குடும்பத்துல நாங்கள் நிம்மதியா சந்தோஷமா இருந்தால் தான் அந்த எங்களோட முக மலர்ச்சியை நாங்கள் விலையும் கொண்டு காட்ட முடியும். ஆகவே இந்த சுற்றுலாக்கள் கூட குடும்ப உறவுகளோட செல்லும் போது மிகுந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த சுற்றுக்காக காத்திருக்கின்றேன். நன்றி. நன்றி சிவகணேசன். அழகாக சொல்லி இருக்கிறார். தான் குடும்பத்துடன் போவதுதான், குடும்பத்துடன் போற சுற்றுலா தான் அதிக மகிழ்ச்சியை தருவது. அதாவது இப்ப உண்மையாக சொல்லும்போது சொன்னா, இப்ப ஒவ்வொரு நாளும் 7 நாளும் வேலைக்கு போய் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு அலுப்பு தட்டாம இருப்போம். அந்த வேலை வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு அலுப்பு தட்டாம இருக்கிறதுக்காக ஒரு பிரேக், எங்களுக்கு ஒரு ஹொலிடே தேவைப்படும். அந்த ஹொலிடேக்கு போய் குடும்பத்தோட போனா அங்கே எல்லாரும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் கூடுதலாக கிடைக்குது என்பதை ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிருக்கின்றார். மற்றது ஒவ்வொரு உணர்வுகளையும் அங்க வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கா. சொன்னா கணவன் மனைவி உறவோ அல்லது பிள்ளைகளான உறவோ அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை அங்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த குடும்ப சூழல் எவ்வாறு ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது என்பதை தன்னுணர்வு பூர்வமாகவும் அதை வெளிப்படுத்திட்டு போயிருக்கின்றார். இங்க இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போறா விவேகா என்பதை பார்ப்போம். அங்கே வேறுங்கள் விவேகா அவர்கள். படைத்த இறைவனை முதற்கண் வணங்கி பிறந்து சிறந்து விளங்கும் மொழிகளிலே சிறந்து பிறந்து விளங்கும் செம்மொழியாம் தமிழை வணங்கி பாமுக தொலைக்காட்சி அதிபர் நடா மோகன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கண்களிக்கும் அவையோருக்கும் என் சக விவாத
பங்கேற்றுள்ள சக கூட்டாளிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது கருத்து, நண்பர்களுடன் சுற்றுலா மேற்கொள்ளும் போது சந்தோஷம் தரும், குடும்பத்துடன் செல்வதை விட சந்தோஷம் தரும் என்பதே எனது கருத்து. உதாரணமாக குடும்பத்தினர் என்று சொல்லும் போது ஒவ்வொரு வயது கூடியவர்கள், அதாவது 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கட்டும், இளையோராக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும். சோ குடும்பத்தினர் என்றும் போது 3 வகையாக முதியோர்கள், இளையோர்கள், குழந்தைகள் 3 வகையொன்றையும் இணைத்துத்தான் நாங்கள் குடும்ப சுற்றுலா செல்ல முடியும். அவ்வாறு செல்லும் போது நாங்கள் முதல் ஒரு பிளான், ஒரு திட்டமிடல் செய்ய வேண்டும். எங்கே போகணும், எங்கே தங்க வேண்டும். 3 வகையானவர்களுக்கும் 3 வகையானவர்களுக்கும் ஏற்ற வகையில் நாங்கள் தங்குமிட வசதியை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களையும் கேம்பிங் செய்ய இயலாது. அப்படி எல்லாம் ஹோட்டல்ல இருந்து உணவு வசதியிலிருந்து எல்லாமே நாங்கள் குடும்பத்தினருடன் செய்யும் போது திட்டமிடல் வேண்டும். அதே நேரம் ஒரு சிறந்த இடத்துல நாங்க போய் தங்கணும். குழந்தைகளோடயோ பெரியவர்களோடு செல்லும் போது அதற்கேற்ற மாதிரி நாங்கள் அது பணத்தினை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போல குடும்பத்தினரோடு செல்லும் போது நாங்கள் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் செல்லலாம். மலையேறுறதோ, ஹைக்கிங், ஸ்கை டைவிங் எப்படியானது. என்னன்னு சொன்னால் பிள்ளைகள் இருப்பார்கள், பிள்ளைகளை விட்டுட்டு நாங்கள் செல்ல முடியாது. அதே போல வயதினர்களை வைத்துக் கொண்டு மலையேறுதல் போன்ற இதுகளை செய்ய முடியாது. ஆனால் நண்பர்களோடு நாங்கள் செல்லும் போது நாங்கள் இதை பற்றி ஒன்றுமே சிந்திக்க தேவையில்லை. ஏன்னா நண்பர்களோடு ஒரு அக்கமடேஷன் எடுத்தா அதை நாங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த பணத்தை நாங்கள் அவ்வளவு முழு தொகையையும் பணத்தை என்ன சொல்ற ஒரு குறிப்பிட்ட லெஸ் மணி, குறைந்த அளவு பணத்தையே செலவழித்து நாங்கள் ஒரு ட்ரிப் போயிடலாம், ரோட் ட்ரிப் போகலாம் நண்பர்களோடு. குடும்பத்தினர் ரோட் ட்ரிப் போறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லையே. அதோட நாங்கள் குடும்பத்தினரோடு செல்லும் போது ஒரு வாகனத்தை ரெண்ட்டுக்கோ ஹயர் பண்ணி ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணித்தான் நாங்கள் போகணும். நண்பர்களுடன் செல்லும் போது ஒரு பொது போக்குவரத்தை நாங்கள் அதால பயண செலவு குறைக்கலாம். அது அப்படியான இதுகள் நன்மைகள் இருக்கின்றது. அதோட அட்வென்ச்சர் நிறைய நண்பர்களோடு செல்லும் போது ஒவ்வொரு பழைய நினைவுகளை நாங்கள் மீட்டு சந்தோஷம் அடையலாம். ஒரு பயண களைப்பு தெரியாது. ஒரு நண்பர்களோடு சேரும் போது நிறைய பழைய நினைவுகள், அவர்களுடைய புது அனுபவங்கள், அதுகள். அதோட ஒரு புது இடத்துக்கு நாங்க போனோம் என்று சொன்னா அந்த இடத்துல இருக்கிற கல்ச்சர், அதை விட ஒரு மொழி தெரியாத பிரச்சனைகள் இருந்தால் நண்பர்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியா நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு புதிய இடங்களை ஒரு அட்வென்ச்சர்ஸ் அதுகளை நாங்க என்ஜாய் பண்ணலாம். புது இடங்களுக்கெல்லாம் ஈஸியா போகலாம். குடும்பத்தோட போகும்போது நாங்க சந்தோஷமா நண்பர்களை குடும்பத்தோடையும் போகும்போது ஒருவித சந்தோஷம் இருந்தாலும் நண்பர்களோடு போகும்போது நாங்கள் புதிய புதிய அனுபவங்களை பெறுவது இலகுவாக இருக்கும். அடுத்து கேம்பிங் போட்டு நைட் கேம்பிங் அப்படி எல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணலாம். குடும்பத்தோட போனா அப்படி என்ஜாய் பண்ணிடலாம். அது அதோட ஒவ்வொரு ஒரு லோக்கல் மார்க்கெட் அதுகளை எல்லாம் நைட்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற அப்படியான அந்த சில இளையோர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். முதியவர்கள் இன்றைய தலைமுறையில் ஒரு வயதானவர்கள் கூடி ஃப்ரெண்ட்ஸோட செல்றதுக்கு விருப்பப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஏஜ் கேட்டகரியில அவர்கள் ஒரு கோயில்களுக்கு செல்ல வேண்டும். சில இந்த அட்வென்ச்சர்ஸ் அவைகளுக்கு இயலாது. அதால அவைகள் கோயில்கள், பீச்ல அப்படி அப்படி போக அவைகளுக்கு விருப்பம். எங்களோட போன அவர்களும் இளையோர்களும் சிரமப்படுவார்கள் என்றுதான் இன்றைய தலைமுறை, இன்றைய முதியவர்கள், இன்றைய வயதானவர்கள் நினைக்கிறார்கள். தாங்கள் தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போனா தங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இளையர்களோடு போனால் அவர்களையும் நாங்கள் சிரமப்படுத்தி என்றபடியால் நண்பர்களுடன் செல்வதே இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் சுற்றுலா செல்வது ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃபை நாங்க ஃப்ரீ ஆக்குறதுக்காக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா உள்ளது. அதாலதான் நாங்க சுற்றுலாக்களை பொதுவாக மேற்கொள்றோம். அதையும் இப்ப சின்ன பிள்ளைகளோட போனா பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய கூட்டிக்கொண்டே கடலுக்குள்ள கூட்டிட்டு போயலாம், ஸ்விம்மிங் பூலுக்குள்ள கூட்டிட்டு போனா பிள்ளைய பாக்குறத நாங்க ஸ்விம் பண்றோம். அப்படியான பல இன்னல்கள் இருக்கிறதால நண்பர்களுடன் செல்வதே இன்றைய காலகட்டத்தில் சந்தோஷத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன்.
எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த வாய்ப்புக்காக நன்றி விவேகா, நன்றி. உண்மையாவே அருமையான கருத்துக்களை இன்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். பலதரப்பட்ட, அதாவது வயது வித்தியாசங்கள், குடும்பத்தினருடன் போகும்போது வயது வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப அந்த ஒரு ஃபேமிலி ஹாலிடே என்பதை முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அத்துடன் உண்மையா ஃப்ரெண்ட்ஸோட போய்க்கல பழைய நினைவுகளை வைத்து பழைய நினைவுகளை கதைச்சு கொண்டு போகலாம். ஸ்கூல்ல நடந்ததுகளோ அல்லது இனிமே வரப்போறத வேலை தளங்கள்ல என்ன நடந்ததோ அல்லது ஒரு புதிய இடத்தை பார்க்கும் போதோ அல்லது புதிய லாங்குவேஜ், ஏன்னா பலதரப்பட்ட ஆக்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது வேற வேற மொழி ஆக்களோட போகும்போதெல்லாம் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ப கூடுதலான சந்தோஷம் அதன் மூலமாகத்தான் கிடைக்குது என்பதை விவேகா அழகாக சொல்லிட்டு போயிருக்கின்ற. இங்கே இதற்கு இளையவரான சாதனா என்ன சொல்ல போகிறா என்பதை பார்ப்போம். பாருங்க சாதனா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதிக மகிழ்ச்சி தர்றவர் குடும்பம் சுற்றுலா என்று தலைப்பில் வாதிட்டு வந்துள்ளேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷோ போக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் சேஃப்டி வந்து தருவியம். நீங்க பாத்தீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை போக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்க அவங்க நான் வந்து எக்ஸ்கேப் எடுக்கிறேன், நான் வந்து சேஃப் எடுக்க தான் யோசிச்சு உங்களுக்கு விரும்பியம். ஆனா நீங்க குடும்பம் பேர் பாத்துனீங்கன்னா அவங்க வந்து யோசிப்போம் நாங்க குடும்பம் தானே, இந்த பிரச்சனை சால்வ் பண்றோம், நாங்க எப்படி 2 பேர் வந்து சேஃபா வந்து வெளியே வராம யோசிப்போம். என்னன்னா இந்த உலகம் பாத்துனீங்கன்னா எல்லாரும் எப்பயும் பிஸியா இருப்பேன். இப்ப பாத்துனீங்கன்னா பிள்ளைகளோட ஸ்கூல் போக அவங்க 8 hours வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அதுக்கு ஸ்கூல் பிறகு அவங்க வந்து வேற ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு வீட்டு வர வந்து 6-7 o'clock போய் அவங்க வந்து படுக்க கொஞ்ச நேரம் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு வந்து குடும்பத்துல கதைக்கிறக்க. ஆனா இப்ப வந்து நீங்க வந்து டூருக்கு லைக் உங்க குடும்பம் சேர்த்து டூர் போக உங்களுக்கு வந்து மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அவங்களுக்கு கதைக்க. அண்ட் வந்து அது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். வேற என்ன உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ ஒரு டீப்பர் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு அவங்க பெற்றோருக்கு வந்து அவங்க பிறந்த வேலை தெரியும் அண்ட் அவங்க பெற்றோருக்கு அவங்க பிள்ளைகள் வந்து வளரெல்லாம் பார்த்துக்கிறேன். இந்த கனெக்ஷன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டேன். அண்ட் இப்படி டூர் போக அதை எக்ஸ்பிரஸ் போக எல்லாம் கதைக்க எல்லாம் செய்ய கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக ஆக்கும். அண்ட் அதுதான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும். அதுதான் சொல்றேன். குடும்பம் சுத்த போகிற தான் மகிழ்ச்சி வந்து கொடுக்கு மகிழ்ச்சி கொடுக்குன்னு சொல்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சாதனா அவர்கள். எளியவரானாலும் நல்ல தனது பாயிண்ட்ஸா தனது கருத்துக்களை எடுத்து வைத்துவிட்டு போயிருக்கின்றார். முதல்ல சேஃப்டி, எங்களுக்கு அம்மா அப்பா குடும்பத்தினர் போகும்போது ஒரு சேஃப்டி கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். மற்றது குடும்பத்தினருடன் போனால் இங்க கிடைக்காத டைம், தாங்கள் ஸ்கூல்ல இருக்கிறோம், படிப்புல அது ஆக்டிவிட்டிஸ் அதில் இருந்துட்டு வரும்போது அம்மா பேரண்ட்ஸோட இருக்கிற டைம் குறைவு. ஆனா ஒரு ஹாலிடேக்கு போகும்போது குடும்பத்தினர் அனைவருடன் தான் இருப்பதால நிறைய டைம் அவர்களுடன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு என்பதையும் அழகாக சாதனை அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறார். இங்கே அதுக்கு சதீஷ்குமாரன் விளக்கம் எங்கே பாருங்க. சதீஷ்குமாரன். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த இடத்திலே கூட்டி வந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டு எங்களை இந்த பாமுகம் தொலைக்காட்சியில் எங்களை இந்த உலகங்கம் எடுத்து செல்லும் நடாமோனாக்கும் அவர் துணைவியாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வாதாட்டம் இடைக்குள்ளே நுழைகிறேன். இன்றைக்கு என்னுடைய நான் வாதாட வந்த விடயம் என்னவென்றால் சுற்றுலா, நண்பர்களுடன் செல்வதுதான் சந்தோஷம் என்று, ஹாப்பி என்று தலையங்கத்துக்கு வாதாட வந்திருக்கிறேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும், நண்பர்கள் என்று சொல்லிக்கே ஒரு சந்தோஷம் பெறுது. நண்பருடன் சுற்றுலாண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதால உண்மையாக நண்பருடன் சுற்றுலா செல்லும் பொழுது
எங்களுக்கு கூட சந்தோஷம் தான் இருக்கு. உண்மையாக ஒரு ஃப்ரீடம், அதாவது உங்களுடைய அணி சொன்ன மாதிரி நாங்கள் இன்னவற்றையும் கதைக்கலாம், இன்னமும் செய்யலாம், அவ்வளோ சந்தோஷமாக இங்கே பண்ணலாம். உண்மையாக குடும்பத்தோட சொல்லும் பொழுது எதிரணி சொன்ன மாதிரி கணவன் நீந்துறதை பார்த்து சந்தோஷப்படலாம், மனைவி விளையாடுறதை பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் அதுக்கு பிறகு பிள்ளைய தூக்கி கொண்டு தோல்ல தூக்கி கொண்டு நடந்துருக்கத்தான் அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியும். இது சுற்றுலாவா அல்லது வேலை செய்ய வந்திருக்கிறோமா என்று அதை உண்மையாக பார்க்கும் பொழுது தான் நண்பருடன் போறோம்னா நாங்கள் ஃப்ரீயா அந்த நினைப்பே இல்லாமல் நாங்கள் சென்று வரலாம். அது மாத்திரமல்ல பார்த்தோம்னா தெரியும். இப்ப நண்பரோட நாங்கள் செல்லிக்க எதை பற்றியும் நாங்கள் யோசிக்க மாட்டோம். நண்பர்களோட என்ன கதையில எங்களுடைய அணி சொன்ன மாதிரி என்ன எல்லாத்தையும் கதைச்சு நாங்கள் எப்படியும் செய்யறாச்சு. இப்போ எங்கேயும் போகலாம், டைமை பற்றி ஒரு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செயற்படலாம். ஒரு குடும்பத்தோட போகமாண்டா இருந்தா ஒரு ஹோட்டல்ல நாங்கள் புக் பண்றோம், குடும்பத்தோடவே இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு பஸ் வரப்போது 10 o'clock சுற்றி காட்டுவதற்காக. அப்ப எல்லோரும் அந்த டைமுக்கு ரெடி பண்ண மாட்டார்கள். எங்கள் குடும்ப எழும்புவார்கள், எல்லாம் லேட்டா எழும்பி வலிக்கிட்டு வேற அந்த எங்களுக்கு அந்த டூர் பஸ்ஸே போய் அதோட நாங்கள் மிஸ் பண்ண வேண்டி வரும். அதால நான் சொல்றேன் என்னவென்றால், நண்பர்களுடனான சுற்றுலாதான் எங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறேன். நன்றி சரசுகுமாரன் அவர்கள். அதிகமாக தான் சொல்லிட்டு போயிருக்கின்றார், தனது கருத்தை வலியுறுத்திட்டு போயிருக்கின்றார். குடும்ப சுமையை அங்கேயும் போய் சுமக்கணுமோன்னு சொல்லி கேட்கின்றார். எதிரணியை பார்த்தேன்னு நினைக்கின்றேன். உண்மை சில வேளைகளில் பார்க்கும்போது ஒரு மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்களுடன் போவது சிறந்தது போல கூட சில நேரம் தோன்றலாம். ஒரு ஃப்ரீடமாக இருக்கும், எந்நேரமும் போகலாம் வெளியில், எந்நேரம் ஃபேமிலியாக ஹாலிடே போனா ஒரு டைம்ல நாங்க வந்து எங்களோட அக்கமடேஷன் பிளேஸுக்கு வந்துட வேணும். அப்படியான சிக்கல்கள் எல்லாம் குடும்பத்துடன் போகும்போது இருப்பது என்பது உண்மைதான். இங்கே பார்ப்போம், இதற்கு பதில் கொடுப்பதற்காக கணேசினி அவர்களை அழைக்கின்றேன். மிக நன்றி. மீண்டும் கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு அழகாக தங்களுடைய வர்ணனைகளை இங்கே செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இது சிறப்பிலே விவேக் அவர்கள் கூறுமிடத்து சொல்லியிருந்தார், தங்குமிடங்கள் பணச்செலவுகளை பற்றி மிக கவலையோட தான் சென்றிருக்கார். குடும்பத்தோட போகிக்க தங்குமிடம், வயது மூத்தவர்கள், இளையவர்கள், குழந்தைகள் என்று ஒருத்தருக்கு மேற்ற இடங்களை செட் பண்ண வேணும். அது பண விடயங்கள் எல்லாம் இருக்கின்ற மாதிரி சரியாக கவலைப்பட்டிருந்தார். நிச்சயம்தான், நாங்கள் எங்க சென்றாலும் எந்த வயதினராக இருந்தாலும் நிச்சயமாக பாதுகாப்பான தங்குமிடம் வேணும் என்றது எல்லாருக்கும் ஒரு விஷயம், எல்லாருக்கும் தேவையான விஷயம்தான். அது நாங்கள் நண்பர்கள் மட்டும் போறோம்னா நாங்கள் பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்க இல்லாது. இன்றைய உலகத்துல எந்த மூலையில சென்றாலும் எங்களுக்கு பின்னுக்கு அபாயங்களும் எச்சரிக்கைகளும் பின்னுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். எங்க போனாலும் நாங்கள் இடத்தை பார்த்துத்தான் தங்குமிடத்தை செட் பண்ணி கொள்ள வேண்டும். பணம் நாங்கள் சுற்றுலாண்டு வழிக்கிட்டனாலே பண செலவு இருக்குந்தான். ஆனால் நண்பர்களோட வழிக்கிடைக்க வந்து ஒவ்வொருத்தருடைய பொருளாதார மட்டங்களும் வந்து மேல கீழே வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் பணக்காராவோ அல்லது எல்லாரும் வறுமைக்கோட்டு கீழ்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். நட்பு வரைக்கும் எல்லாரும் வழிக்கிடுவினோம். ஆனால் அங்க ஒரு ரொம்ப காசு கையில கொண்டு போறவர் வந்து தனக்கு ஏற்ற மாதிரியான தங்குமிடத்தை ஒழுங்குபடுத்துவார். அவர் வாங்குகின்ற பொருட்களோ, அவர் செலவழிக்கின்ற அல்லது உணவுக்காக செல்லுகின்ற உணவு விடுதிகளோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம். ஆனா இன்னொருவர் ஒரு நாளைக்கு தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய அளவு பணத்தை தான் இதுக்கு ஹாலிடேக்கு கொண்டு போயிருப்பார். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு திண்டாட்டம், இன்றைக்கு இங்க போயிட்டு அப்படின்னா நான் போகும் தினைக்கும் என்ன பார்த்து கொண்டு போகணும் ஒரு சங்கடம் ஏற்படும். சொல்லவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மரியாதை போயிட்டு என்ற காசு இல்லைன்னு சொல்லிட்டா. அப்ப இந்த விஷயம் எல்லாம் தடை செய்யணும்னா நிச்சயமா ஃபேமிலிக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு காசு கொண்டு போறோம், எவ்வளவு செலவழிக்க போறோம், எவ்வளவு தான் எங்களால முடியும். ஒரு அம்மா அப்பா சொல்றதை, குடும்ப உறவினர் சொல்றத அது பக்கம் இல்லை. அம்மா அப்பா சொல்லலாம், பிள்ளைகள் நாங்கள் இன்னதுதான் போறோம், எங்கள்ட பட்ஜெட் இதுதான் என்று சொல்றதுல எவைக்கும் கூச்சம் இல்லை. நாங்கள் யாரையும் பார்த்து வைக்கப்பட தேவையில்லை. அப்ப இதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்தை பார்ப்போம். எங்களோட உணவுகளை இப்படித்தான் எடுத்துக்கொள்ள போறோம். வீட்டிலிருந்து தேவையான கொண்டு போகிக்க கொஞ்சம் நாங்கள் எங்களோட செலவினங்களை குறைச்சு கொள்ளாமட்டு சொல்லி நாங்கள் ஒரு கலந்து ஆலோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி போகிக்க நிச்சயமா பாதுகாப்பான இடத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், பண செலவுகளையும் அவ்வாறு பயந்து கொள்ள தேவையில்லை. நீங்க சொல்லிக்கொண்டு, மொழி தெரியாது எந்த உலகத்திலே அம்மா இருக்கிறீங்க, மொழி தெரியாதால கொண்டே போகிறான். நீங்க ஒரு 10 வயது பிள்ளைகிட்ட ஒரு போனை கொடுங்க,
எங்கெங்க ஹாலிடே போகலாம், எப்போ ஓப்பன் ஆகுது, என்ன இருக்குது, எங்க கைட்லைன் எடுத்துக்கொள்ளலாம், என்ன செய்யலாம், ஒரு 10 வயது பிள்ளை சொல்லணும். இதுக்கு நாங்களே கவலைப்படணும், மொழி தெரியாட்டா போக இயலாது கொள்ள இயலாதுன்னு சொல்லி. அங்கதானே இல்லாம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்டா, அந்த சுற்றுலா இடத்தை சுற்றி பார்க்க போறோம்டா, அது ஆரம்பத்துல இருந்து இன்றைய கால பகுதி வரைக்கும் அங்கங்க என்ன சிறப்புகள் இருந்தது, யார் செய்தது, என்ன விசேஷம் என்ற விஷயத்தை அவங்க தங்கள நாட்டு மொழியில இருந்தாலும் கூட அந்த செக்கனை நாங்கள் எங்கட மொழிக்கு மொழிபெயர்த்து பார்க்கக்கூடிய வசதிகள் கையிலேயே இது கேட்கல. நாங்கள் என்னத்துக்கு அழுது கொண்டிருக்க வேண்டும் எனக்கு தெரியல. அதை விட இந்த கேம்பிங்குகள் போறோம், கேம்பிங்கு சொல்லி போட்டு ஸ்விம்மிங் எல்லாத்துக்கும் பயமாமே நான் சொன்னால், ஸ்விம்மிங் எல்லாம் போய் புள்ள ஊட்டிய பாக்குறதோ, நாங்கள் என்ஜாய் பண்றதோ, கேம்பிங்கு போனா வயசு போனாக்களை வச்சு கொண்டு இருக்கலாண்டு அப்ப எனக்கு ஒரே அழுகையா தான் இருந்தது தரப்புல. இப்போ ஸ்விம்மிங்கு போனா பிள்ளைகள் இப்ப 6 மாதத்திலே கொண்டு ஸ்விம்மிங் புள்ள விட்டுட்டீங்களாப்பா, என்னமாவா நீங்களே கூட பிள்ளைகளை கொண்டு 6 மாதத்திலே விட்டுட்டீங்க. பிள்ளைக்கு ஸ்விம்மிங் தெரியாதவங்க எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நாங்கள் அழ வேண்டிய சுச்சுவேஷன். இப்ப பிள்ளை நீந்தி கொண்டு போய் நீங்க நாங்கள் எங்களைத்தான் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த நிலைமையில. அதோட சுற்றுலாக்களை போகல மற்ற பெரியாக்கள் வந்து கட்டுப்பாடு இருக்கு, இன்னடுத்து போகக்கூடாது, இது கொஞ்சம் அபாயகரமா இருக்குன்றேக்க ஒரு கட்டுப்பாட்டோட எங்கட பிள்ளைகள் பயந்து எங்கட ஹைட்ல எடுப்பினாங்க. எங்களுக்கும் ஒரு மன திருப்தியா இருக்கு, நாங்க கூட்டிக்கணும் எங்கட பிள்ளைகள் சேஃப் பண்ணு. இந்தியாவில பாருங்க அந்த செல்ஃபி, இந்த போனை வச்சுக்கொண்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஒரு பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு எல்லாம் போய் எத்தனை அவலங்கள், எத்தனை மரணங்கள் இப்ப நீங்க அண்மையில கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் நண்பர்களோட நான் பயணம் மனசாட்சியை பற்றி சொல்லுங்க. அப்ப என்ன நண்பர்கள் சேர்க்கைக்கு வந்து பயம்ன்றது அங்க இருக்கிற இல்ல, உனக்கு சவால், நீ இவ்வளவு ஏறிட்டியோ நான் இதுல பாக்க ஏறுவேன், அல்லது இவ்வளவு நீ இறங்கிட்டியோ ஒரு குதிச்சு நீந்தக்கூடிய இடங்கள், ஆழமறையாம கால விடாதுன்னு சொல்றதுல பழமொழி எல்லாமே இருக்குது. எந்த இடத்துலயும் குதிச்சு நீந்துறதுக்கும் இந்த இடத்துக்கு போறதுக்கும் பயம் இருக்கல. ஒரு வயது சொன்னால் ஆண்களாக இருந்தாலும் சரி, இளம் வயது பிள்ளைகளாக இருக்கலாம், எனக்கு பயம்ன்றது தெரிகிறது இல்லை, எல்லா இடத்துலயும் போயிடும். ஆனா பெற்றோர்கள் குடும்ப உறவினர்களோட போய்க்கு அவையான இந்த பாச இணைப்புகள், அது எப்பவுமே இந்த எண்ணங்கள் இதுகள் வந்து குடும்பத்தையே சுத்தி கொண்டிருக்கோம். இங்கே போனா பெரிய ஆளோ சின்ன ஆளோண்டு எங்க ஒரு உறுப்பினர்களை போய்க்கு அவைய பார்த்து கொள்ளணும். எங்க கண் எங்க 4 பேர் போறோம்னு சொன்னா ஒரு நாள் அதில் காணையிலேருந்து எங்க கண் அவை தேடும். நட்புகள் அப்படி இல்லை, இங்க ஒரு பக்கத்துல கழிச்சு கொண்டிருக்கோம், ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறோம்டா, அது முடிவைக்கெல்லாம் தேடைக்க ஒரு வெள்ளம் அடிச்சு கொண்டு போயிருக்கும், தண்ணி கொண்டு போயிருக்கும், அங்கங்க சிக்கி இருப்பாரு தெரியாது, அது இப்பதான் நியூஸா இருக்கும் அவைக்கு கூட. அப்படியே அந்த பாதுகாப்பு பிரச்சனைன்றது உண்மையாக இருக்கின்றது. அதை விட இப்படி விஷயங்களை அடுக்கி கொண்டே போயிடலாம். எதிர்த்து சொல்றார்கள், அந்த குழந்தைகளை கொண்டு போக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குதான், ஆனா தூக்கி கொண்டு வரும்போதுதான் சரியான கஷ்டமா. அப்ப உங்களுக்கு தூக்குற பிரச்சனைடா இன்னொருத்தரா தூக்கி கொண்டு போட்டுமான்னு நீங்க என்ஜாய் பண்றதான்னு உங்களோட மகிழ்ச்சியா? என்ன சுயநலம் இதுல, என்ன சுயநலம்? சுயநலம் இல்லாம இருக்கிறது தானே சந்தோஷமே. கஷ்டமோ நஷ்டமோ 4 பேரும் சேர்ந்து சுமக்கலதான் வேலையும் சுகமும் சேர்ந்து சுமக்கலாம். இது இன்னொருத்தன் சும்மா கூட நாங்க சுமத்தாங்க சந்தோஷம் போயிட்டு மாட்டா என்ன கதை இது? நடுவரவர்களை சிந்தித்து செயலாற்றுங்கள். நன்றி. நன்றி சிவகணேசன் அவர்கள். தனது அணியில் நல்ல ஆணித்தரமாக ஊன்றி நிற்கிறான் என்று நினைக்கின்றேன். பொருளாதார நிலைமையை அழகாக சொல்லி போனா, குடும்பத்துடன் போகும்போது பொருளாதார நிலைமையை பார்க்க, அவர்களுடைய பொருளாதார நிலைமை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்தது. அப்ப அவர்கள் அதை சுற்றுலா போகும்போது அதற்கேற்ற மாதிரி தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பட்ஜெட் ஹாலிடேயோ என்ன ஹாலிடே என்றால் கூட அது ஒரு குடும்பத்துக்குள்ளே அமைந்துவிடும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா உண்மைதான். இன்று வந்து இளங்கன்று பயமறியாது என்பதை போல இந்த இளம் வயதினருடைய சுற்றுலாக்கள், நிறைய சுற்றுலாக்கள் வந்து உண்மையாக ஒரு கவலைக்கிடமாகவும் முடிந்ததாக நிறைய செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எங்கே ஏன் நான் அதிகமாக பேசுவான், அவர்களிடமே விடுவோம் என்று நினைக்கின்றேன். எங்கே இதற்கு விவேகா அவர்கள் என்ன பதில் தரப்போகிறீர்கள்? சுற்றுலா என்றதே வந்து ஒரு என்ஜாய் பண்றதுக்காகவும் சுற்றி எல்லா இடமும் பாக்குறதுக்காகவும், அங்கேயும் போய் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு அந்த நேரம் கொடுக்கணும், முதியவர்களுக்கு வயதானவர்களுக்குரிய அந்த நேரம் அந்த சாப்பாடு கொடுக்கணும் என்றால் நாங்கள் எந்த நேரமுமே ஹோட்டல்ல இருக்கணும். இல்லைன்னு சொன்னா சாப்பாடு கடல் அடிக்கடி அவைகளுக்கு இப்ப குழந்தையில கொண்டு போனா அடிக்கடி பேம்பஸ் மாற்ற வேண்டி வரும். சில நேரம் எல்லா பிரச்சனையிலும் இருக்கு. அவைகளோட போனா அவையினுடைய தேவைகளைத்தான் நாங்கள் 90% நேரம், 75% மேற்பட்ட நேரம் வந்து அவர்களுடைய தேவைகளை நாங்கள் பார்த்து கொண்டோம். அதுக்கு சுற்றுலா செல்லாம வீட்டிலேயே இருக்கலாம். சுற்றுலா நண்பர்களோடு சென்றால் வந்து பயம்
இளங்கன்று பயம் அறியாது. சுற்றுலா நண்பர்களோடு சென்றால் வந்து பயம், செல்ஃபி அது இதெல்லாம் நிறைய சொன்னவா. ஏன் நண்பர்களோடு நல்ல நண்பர்களோடு சென்றால் இல்ல பயம் இல்லை. நண்பர்களோடு செல்லைக்கு ஒரு குறிப்பிட்ட இது எங்களுடைய ஏஜ் கார்டோட போவோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, கேம்ஸ் செய்வோம். அப்படி பீச்சில் போனால் வாலிபால் வாலிபால் போய் ஃபேமிலியோட போய் வாலிபால் விளையாடலாம். அது சின்ன பிள்ளையும் இருக்கும், வயசு போனாலும் இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் இருந்து வாலிபால் விளையாடும். ஏன்னா அவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்ல இருக்கு. அப்ப ஒன்றும் நண்பர்களோட போனால் இப்படி கேம்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். வயது போனவர்கள் அவர்களுடைய நண்பர்களோட அவர்கள் போனால் அவர்கள் தங்களோட கதைப்பார்கள் நிறைய, அவர்களுடைய பால்ய நினைவுகளை கதைப்பார்கள். அதே குடும்பத்தினரோட போய் அந்த வயது போனால் வந்து தான் இப்படி இருந்து நான் அந்த காலத்துல என்று சொன்னா தொடங்கிட்டார் பூமரங்கள் கதை சொல்றதுக்கு என்று சொல்லித்தான் குடும்பத்தில் இருக்கிற மெட்டாக்கள் சொல்லிவின மொழிய. நண்பர்களோடு போனா வந்து அது எங்கட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு கொள்ளுவினம் எல்லாம் செய்யணும். மெட்டு சொன்னா ஸ்விம்மிங் வந்து 6 மாத பிள்ளைக்கே தெரியும். 6 மாதத்திலேயே பிள்ளைய கொண்டே ஸ்விம்மிங்ல விடுறேன். ஒரே ஸ்விம்மிங் பூல்ல பிள்ளையும் அம்மா வந்து ஸ்விம் பண்ணிடலாம். பிள்ளைகளுக்கு கிட்ஸுக்குரிய ஸ்விம்மிங் பூல், அடல்ட்ஸுக்குரிய ஸ்விம்மிங் பூல். அப்ப எல்லாரும் தனித்தனியே தான் இருக்கணும். அப்ப பிள்ளைய நிறைய நேரம் மனத்தியால கணக்குல ஸ்விம்மிங் பூல்லையும் விடையலாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அப்ப எங்களால அதை என்ஜாய் பண்ணிடலாம். அதைத்தான் நான் சொன்னேன். நான் ஒளி பிள்ளைக்கு ஸ்விம்மிங் தெரியாத அதால பிள்ளைய பார்க்கணும்ன்றதை சொல்லல. பிள்ளை ஸ்விம்மிங் பூலுக்குள்ள மனத்தியால கணக்குல இருக்கல, அது அடல்ட்ஸ் மாதிரி என்றதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பிள்ளை அப்படி நிறைய நேரம் இருந்து அதுக்கு வருத்தம் வந்ததுன்னா ட்ரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மருந்து கொடுத்துட்டு வீட்டை திருப்பி வர வேண்டியது. மற்றது சொன்னா என்னன்னு சொன்ன, அதே போல வந்து மெயினா வந்து இப்ப தங்குமிட வசதி என்று சொல்லிக்க வந்து இப்ப பிள்ளைகளோட போய்க்க வந்து நாங்க வந்து கொஞ்சம் சொகுசாத்தான் பார்ப்போம். இப்ப நுழம்பு கடிக்க கூடாது அப்படி இப்படின்னு நிறைய இதுகள் எல்லாம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸோட போய்க்கு வந்து பாதுகாப்பான இடமா இருந்தாலும் நைட் கேம்பிங் டென்ட்டுகள் அடிச்சு அப்படி எல்லாம் வந்து இன்று இருக்கணும். அதால வந்து பெரிய பாதுகாப்பான இடத்துல நிறைய பேர் வந்து அப்படி டென்ட்ஸ் போட்டிருக்கிற இடங்கள்ல தான் போய் ஆக்கள் இருப்பினா. ஆனா குடும்பத்தினரோட போனா அப்படி டென்ட் போட்டு அந்த நைட் கேம்பிங் எல்லாம் செய்யறது வந்து சாத்தியம் குறைவு. ஏன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு நித்திரை வரும் அப்படின்னு சொன்னா அதை என்ஜாய் பண்ணிடலாம். அது சின்ன பிள்ளைகளோட போய் பிள்ளைய வந்து குளிருக்குள்ள வச்சுக்கொண்டு நாங்க நித்திரை ஆகிக்கொண்டு இருக்கலாம். அப்ப பிள்ளைய ஒரு பாதுகாப்பு இல்லை கொஞ்சம் வடிவ அறையெல்லாம் பூட்டி அப்படித்தான் வச்சுக்கோங்க. டென்ட்டுக்குள்ள கொண்டே பிள்ளைய நித்திரை ஆக்குறதெல்லாம் விளையாடு. அடுத்த இரவிரவா வந்து என்ஜாய் பண்ணலாம். நண்பர்களோட போனால் நார்மலாக இன்றைய தலைமுறை வந்து இரவு 2 மணி 3 மணி மட்டும் விடிய காலம்பு மட்டும் இருந்து முழிச்சு அதை என்ஜாய் பண்ணிவிடும். குடும்பத்தினரோட போனா 8:30 என்னோட எல்லாரும் படுக்க போயிடுறது 8:30 9 மணிக்கு. அப்புறம் விடிய 6 மணி 7 மணிக்கு குழம்பி பிள்ளைகள் நிலவில் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு திருப்பி வலிக்கிட வேண்டியது. அதால நண்பர்களோடு செல்லும் போது சந்தோஷம் தரும், சுற்றுலா வந்து அதிக சந்தோஷத்தை தரும் குடும்பத்தினரோடு செல்வதை விட. நான் கூறி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த வாய்ப்புக்காக காத்தேன். நன்றி விவேகா அவர்கள். அங்கு உண்மையாகவே குடும்பத்தினரோட ஹாலிடே போனால் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதால்தான் முடியுமே தவிர நாங்கள் சுற்றுலாவை அனுபவிக்க முடியாது என்பதை சொல்லி இருக்கின்றார். எல்லா விதமான சுற்றுலாக்களையும் ஒரு குடும்ப சுற்றுலா என்று சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட சுற்றுலாக்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லா சுற்றுலாக்களையும் நாங்கள் அனுபவிக்க முடியாது. ஆனால் நண்பர்களுடன் போகும்போது எப்படியான சுற்றுலாக்களையும் நாங்கள் அதை அனுபவிக்க முடியும். அப்போ கூடுதலான மகிழ்ச்சி நண்பர்கள் மூலம்தான் கிடைக்கும். நண்பர்களோட போவதால் தான் நிறைய மகிழ்ச்சி கிடைக்குது என்பதை சொல்லி இருக்கின்றார். இங்கே இதற்கு சிறியவரான சாதனா அவர்கள் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். பாருங்க சாதனா. ரெண்டாவது வாய்ப்புக்கு நன்றி. சொன்னீங்கன்னா நீங்க டூர் உங்க ஃப்ரெண்ட்ஸு போயிருக்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு கணக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அவங்களை இது செய்ய நாங்கள் சேர்த்து வேணும் உங்களுக்கு வந்து யோசிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்க மாட்டேன். வேறு என்னன்னா நீங்கள் டூர் போயிருக்க வந்து நெக்ஸ்ட் இருக்கிற அது £40 கிடைக்கும். இது வந்து உங்கள் பெட்டரை சொல்லி உங்களோட ஃபேமிலி சொல்லுவேன் இது வாங்க தேவையில்லை, நாங்கள் வேறு கடையில் போய் வாங்குறாங்கன்னு என்ன கணக்கு விலைன்னு. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன் அவங்க காசு இல்லைன்னா அவங்க சொல்லி வாங்குங்க சொல்லுவேன். அவங்களுக்கு காசு இல்லை அவங்களுக்கு அப்படி கேர் போட மாட்டேன் நீங்க என்ன வாங்குறீங்க இல்லைன்னு. இப்போ நீங்க வந்து உங்களோட பெற்றோரை வந்து அட்வைஸ் கேட்க நீங்க வந்து கணக்கு காசு சேஃப் வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க. அண்ட் உங்க பெற்றோர் வந்து நீங்க அவங்க அட்வைஸ் கேட்டுனீங்க சந்தோஷம் கொடுக்க அவங்களுக்கு.
வேறு என்னன்னா நீங்க உங்களோட ஃபேமிலி ட்ராவல் போறதுக்கு கணக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா நீங்க பார்த்துனீங்கன்னா எல்லாரும் வந்து ரெண்டு மாதிரி லைக் த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆக்ட் முடியும். அவங்க ஃபேமிலிக்கு இப்படி நடப்பியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு வாங்கி நடப்பியும். இது வந்து அவங்க குடும்பத்துக்கு போய் நாங்கள் வந்து டூர் போக நீங்க லைக் உண்மையா வந்து லைக் நீங்கள் வந்து லைக் ஆக்ட் பண்ணுறது இல்லை இப்படி அப்படின்னு நீங்கள் உங்களை உண்மையை லைக் செல்ஃப் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிருக்க நீங்கள் வந்து எப்பயும் பார்த்து பர்ஃபெக்ட் எடுத்த இப்படி சொல்லுது அப்படியெல்லாம் யோசிச்சு உங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்க சந்தோஷம் கொடுக்க மாட்டேன். அதுதான் சொல்கிறேன். மகிழ்ச்சி தர்ற குடும்பம் சுற்றுலான்னு சொல்றாரு. நன்றி, வணக்கம். நன்றி சாதனா. அவர் சொல்றாரு குடும்பத்தோட போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போகலாம், நண்பர்களுடன் போவதை விட குடும்பத்தினருடன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போகலாம். மற்றது இப்ப நண்பர்களுடன் போனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் குடும்பத்தினருடன் போகும்போது நாங்கள் எப்படியும் இருக்கலாம், என்ன எங்களுடைய அம்மா அப்பா இவர்கள் சகோதரங்களுடன் தானே இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனா இப்ப ஃப்ரெண்டோட இருக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் இங்க நாங்கள் கண்டினியூ பண்ண தேவையில்லை என்பதை அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறேன். இங்க இதற்கான பதிலடி கொடுப்பதற்காக சதீஷ்குமாரன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. மறுபடி தந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. உண்மையாக இவர்கள் சொல்கிறார்கள் குடும்பத்தோட போனால் சந்தோஷம் என்று. நான் இல்லை என்று தான் சொல்றேன். என்றால் நான் குடும்பத்தோட போய் வீடு தப்பி வந்ததே ஒரு பெரிய ஒரு காரியம். உண்மையான ஒரு சுற்றுலா சென்று குடும்பத்தோட சென்று அந்த இடத்துல நாங்கள் உயிர் தப்பி வந்ததே ஒரு பெரிய காரியமாக முடிந்தது ஒரு விடயம். அதாவது இந்தியாவில் நாங்கள் டூருக்கு போய்க்க எல்லாரும் குடும்பம் மட்டும் இல்லை, எங்களோட குடும்பம் எல்லோரும், அதாவது என்னுடைய சௌரங்கள் எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக அதில், அதாவது எங்களோட அம்மா அப்பா அப்படி எல்லாரும் ஒரு 25 பேருக்கிட்ட ஒரு வேனில் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படி போய்கொண்டிருக்க இது ஒரு உண்மை சம்பவம். அப்போ ஒரு இடத்துல பாண்டிச்சேரிக்கு முன்னுக்கு ஒரு இடத்துல டிரைவர் சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொன்னான். அப்போ அவங்க எல்லாம் நிப்பாட்டி இறங்கி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு, அப்போ எங்களோட தங்கச்சியாக்கள் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு போயிருக்கிறேன். அப்போ போய்க்க என்ன நடந்ததுன்னா அதில் பாண்டிச்சேரி கிட்ட வேண்டபடியா அங்கே இந்த தண்ணி அடிக்கிற கோஷ்டிகளும் கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ அந்த டாய்லெட் கிட்ட போய்க்க இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா சிமனம், அங்கே சிமனம் இருக்கு, இங்கே விற்கிற புக்கா அங்கேயே இருக்குது. அவங்கள அதை கையில் எடுத்து அவங்கள தங்கச்சியாக்களுக்கு இப்படி தெளிக்கிறாங்க. அப்போ தெளிச்சிட்டு வந்தோடனே இவங்க வேற இவங்களுக்கு மேலே மணக்கத்து வாங்க தங்கச்சி என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க இப்படி அடிக்கிற பாய்ஸ் இப்படி செய்கிறாங்க தெளிக்கிறாங்க. அப்போ சரியாண்டு போட்டு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு 250-300 பேருக்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ 250-300 பேருக்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள ஒரு 5 பேருக்கிட்ட எங்களை ஒரு பார்த்தா ஒரு 6-7 பேர் எங்களோட தம்பி அக்கள் எல்லாரும் 6-7 பேர். அப்போ நான் தம்பி இருக்கணும்னு சொன்னேன், இவங்களை தங்கச்சிக்கு பொறுக்காத வச்ச வேண்டு. அப்போ இவன் ஒளிம்பி போய் கேட்க வலிக்கிடா அதுக்குள்ளே அடிபாடு வந்து எல்லாம் ஒரு படத்துல வார மாதிரி தான். 200-300 பேரும் அதை விட்டு கதையால தூக்கிறீங்க அப்படியெல்லாம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. அதுக்கு வந்து பெரிய ஒரு படங்கள்ல வார மாதிரி ஒரு சீன் உண்டு, அதுல வந்திருக்கு. அப்போ சரியாண்டு போட்டு அவங்க 5 பேரும் போயிட்டாங்க. போனோடனே எங்கிற ரெஸ்டாரண்ட்கார ஓனர்வன் சொன்னால், தம்பி நிற்காதீங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளிக்கிடுங்க, அவங்க மினிஸ்டர்கிட்ட மகன், அவங்களோட நீங்கள் அடிபட்டுட்டீங்க, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் சாமிட்டீங்கன்னா அவங்களோட உயிர் தான். அப்போ டிரைவர்னு சொன்னார், வாங்க அவங்க எல்லாரும் பேனுக்கு வரணும்னா 25-30 பேர் எல்லாம் பேனுக்கு இல்லை அங்கீட்டோம் ஏறி அவன் டிரைவரை ஸ்டார்ட் பண்ண வந்து இறங்குறாங்களே மோட்டர் பைக்கில் ஒரு 50-60 மோட்டர் பைக்கில் வந்து இறங்கிட்டாங்க. எல்லாம் இறங்கி பெட்ரோல் டேங்கோட வந்து பேனுக்கு ஃபுல்லாக பெட்ரோல் நிறுத்திட்டாங்க. பேனுக்கு ஃபுல்லாக பெட்ரோல் வச்சு உங்களை விட மாட்டோம், இந்த இடத்துல இருந்து விட மாட்டோம், நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்து எங்களோட சண்டை பிடிக்கவான்னு இந்த இடத்துல இருந்து விட மாட்டோம் அண்டு அவங்க ஃபுல்லாக சுற்றி வந்து பெட்ரோலும் தெளித்து தண்டுறாங்க. அப்போ எங்களோட அந்த ஓனர், அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து சொல்கிறாங்க, அவங்கள கேட்குறாங்க அவங்க செய்தப்பில் அதுக்காக அவங்கள என்ன செய்யணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கிடக்கிற நகை எல்லாத்தையும் எங்களாடி தெரிச்சுங்க, காசு 50,000 தெரிச்சுங்க அண்டு ஒரு இது வைக்கிறாங்க. இல்லாட்டி இப்போ நாங்கள் கொளுத்துவோம். அதில் ஒரு இந்த பேனை சுற்றி ஒரு 50-60 பாய்ஸ் கிட்ட நிற்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்த டிரைவர் நல்லவனாக இருந்தபடியா அந்த வேனை விட்டு தப்பி ஓடி வீட்டை அந்த எங்கேயோ போய் பொலிசுக்கு அடிச்சுட்டான். பொலிசுக்கு அடிச்சு வாங்க அந்த கொளுத்துறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க, நாங்கள் காசு கொடுக்காவிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் பொலிசும் வந்தோடனே எங்களோட உயிரை காப்பாற்றப்படும். அன்றைக்கு அந்த பொலிஸ் வேற கொஞ்சம் டிலே ஆகியிருந்தால்
எங்களோட ஃபேமிலியில ஒரு தரம் இருந்திருக்க மாட்டேன். எங்களோட சகோதரங்களோ எங்களோட அம்மாண்ட அப்பா அம்மாக்களோ ஒரு தரம் இருந்திருக்க மாட்டேன். அதால இப்ப நான் அதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்டா, ஃபேமிலியோட போனாரா இந்த பிரச்சனை வந்தது. அங்க டூர் அண்டு வலிக்கிட்டு டூர் செய்ய போய் இவ்வளவு பிரச்சனை வந்து புரஸ்காரங்கள் வந்து எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவங்களையும் கூட்டிக் கொண்டு போய் அவங்கள்ட்ட இருந்து காசு ஃபைன் எல்லாம் கண்டு எங்களை டூரிஸ்டுடைய எங்களை ஒரு பிரச்சனை இல்லா விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தாங்கள் திரையில வைக்கிறவன்ட்டு வச்சிருந்தாங்க விட்டாங்களோ தெரியும். அதனால நான் என்ன சொல்ல வாரான், அந்த அனுபவங்கள் எல்லாம் இது எல்லாம் உண்மையான. அப்ப ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பத்தோட போய் அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு சகோதரிக்கு நடக்கிற பிரச்சனையை நாங்கள் எதிர்வுடன் கேட்க எங்களால் பொறுக்கிறாப்ப இந்த பிரச்சனை உருவாகும். அதனால தனியாக போயிருந்தா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். அவன் தெரிஞ்சா நாங்களும் தெரிஞ்சுட்டு வந்திருப்போம், பிரச்சனை இல்லாம போயிருப்போம். அதான் நான் இப்ப என்ன சொல்ல வாரேன் என்றால், குடும்பத்தோட போறதும் பார்க்க நண்பர்களோட நாங்கள் சுற்றுலா போனால் நாங்கள் நல்லாக என்ஜாய் பண்ணிட்டு எந்தவித கவலையும் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வருவோம் என்று சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. உண்மை கதையைத்தான் சொல்லிவிட்டு போயிருங்களோன்ற மாதிரி தான் இருக்கின்றது. உண்மை கதை தானா? உண்மை கதை. நன்றி நன்றி. உண்மை கதை இங்கு பயந்திருக்கின்றார். குடும்பத்துடன் போய் அங்கு தான் எவ்வளவு ஒரு பிரச்சனையை தான் எதிர்கொண்டதாக கூறிவிட்டு போயிருக்கின்றார். இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். எங்கே இதற்கு இன்னும் ஒரு சுற்று நாங்கள் போய் வரலாம் என்று நினைக்கின்றேன். எங்கே சிவகணேசன் அவர்கள் அவர் தனது உண்மை கருத்தை சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். நீங்கள் ஏதாவது அதற்கு ஒரு பதிலடி கொடுங்களை பார்ப்போம். நிச்சயமாக மீண்டும் கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி. பாவம் என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் ஆழம் அறியாமல் காலை விடக்கூடாதுன்றதுதான் உண்மை. நாங்கள் தெரியாத ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். அங்க மனுஷட்ட பண்புகள் என்ன, பழக்க வழக்கம் என்ன, அவை இன்னொரு இடத்துல இருந்து போகைக்கு ஒரு மனுஷரை எப்படி பாப்பினம், அந்த ஊர்ல அவைக்குரிய செல்வாக்கு எப்படி பயன்படுத்தி கொள்ளுவினம்ன்ற பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களை பார்த்துட்டினம் சிரிச்சிட்டினம் முறைச்சிட்டினம்ன்றதுக்கெல்லாம் போர் இடங்கள்ல நாங்கள் பிரச்சனையை தொடக்கக்கூடாது. நாங்களும் என்ன ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கணும், ஒரு ஆள் 2 பேர் தானே நிக்கணும், சண்டை கண்டு நாங்களும் இழுத்தா தெரியும். நாங்களும் என்ன செய்ய, நாங்களும் எங்கட அலுவல் முடிஞ்சுதா, இடம் எங்களுக்கு ஒத்து வர இல்லையா, மனம் விளக்கிட்டு வாரது அது புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இடம் தெரியாது, பாண்டிச்சேரி என்றால கொஞ்சம் யோசிக்க வேணும் நாங்க எங்க நிக்கிறோம்ண்டு. அப்ப அப்படி இல்லாமல் நாங்க ஒரு 10-15 பேர் நிக்கிறோம், 5-6 பேர் தானே வழியில நிக்கணும், எது வந்தாலும் பார்த்து கொள்வோமாண்டு யோசிக்காம ஒரு முடிவை நாங்க எடுத்து போட்டு நாங்களே எதுவும் கையை காலை நீட்டிட்டோம்டா வர்ற பிரச்சனையில நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுக்கு இருந்து தப்பி போட்டு கடைசியா குடும்பத்துல கொண்டு பழி போடக்கூடாது. இதே ஒரு நட்புகளோட நண்பர்கள் பெண் நண்பர்கள் சேர்ந்து போறீங்களா, அதே பெண்ணு நண்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன நீங்க விட்டுட்டா வர போறீங்க, அங்கேயும் நீங்கள் இப்படிதான் கதைக்க போறீங்க, இந்த பிரச்சனை வரத்தான் போகுது. இதுக்கெல்லாம் கொண்டு நீங்கள் ஃபேமிலியோட போன வழியாத்தான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்னையா கதை இது? நாடுவரவர்களை சிந்தியுங்கள், எப்படி கதைத்து போகலாம். நாளையும் கூட பெண் நண்பருக்கு இப்படின்னு சொன்னா நீங்கள் இதே உங்கள் தன்மச்சிக்கு ஒரு பிரச்சனை என்றால் பெண் நண்பருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமா கோவம் பெறுவேன். சௌரம் போலதான் பார்ப்பீங்கள். ஆகே கோவம் இருந்தான் நீங்கள் கதைப்பீங்களான், அவங்களை அடிப்பாங்களான், இப்படி ஒரு பிரச்சனை வரத்தான் போகுது. இப்ப எங்க போனாலும் பிரச்சனைகள் வரப்போகுது. ஆனா பாதுகாப்பா இருக்கும் அந்த குடும்பம் என்று சொல்லி உங்களுக்கு அந்த துடிச்சதல்லோ, அந்த துடிப்புகளை கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு துடிச்சிருந்தோம்னு சொன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது ஒரு குடும்பமே ஒரு சந்ததியே இல்லாம போற சிச்சுவேஷனை நீங்க உருவாக்குறதுக்கு சிந்திச்சு செயலாற்றி இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அதோட பிடித்தான சுற்றுலாக்கள் இப்ப நாங்கள் நண்பர்களோட போய் சுற்றுலாக்களை கொண்டாடி போயிட்டு பிறகு வீட்டான வேற. இப்ப நாங்கள் அப்ப வீட்டை வந்து எல்லாரும் விட்டுட்டு நான் போறேன்னு சொல்ல பிள்ளைகள் கணவர் எல்லாரும் விட்டுட்டு நான் ஒரு சுற்றுலாக போறேன். அங்க போய் பாட்டி என்ஜாய் பண்ணிட்டேன். எங்கட பிள்ளைகள் இங்க ஒழுங்கான சாப்பாடும் இல்லாம வீட்டு வேலையிலும் பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். நான் என்ற நண்பர்களோட அங்க சுற்றி வந்து நான் இப்படி சாப்பிடணும் அங்க போனேன்னு அப்படி அவ்வளவு சந்தோஷத்தை கொண்டாடினாண்டு இங்க வயிறு எரிஞ்சு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சொல்லலாம். இது என்ன நியாயம்? இது கொஞ்சம் பண்ணாலும் ஒரு இரக்கம் நான் கதை கேட்கல. அப்ப மற்றவனுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தல நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேணும். நான் மட்டும் நல்ல சந்தோஷம் அனுபவிச்சு போடு. என்ன சுயநலம் அப்பா, குடும்பத்துக்கே இவ்வளவு சுயநலமா இருக்கிறீங்களா? என்னன்னு நீங்க நண்பர்களோட சுயநலம் இல்லாம சந்தோஷமா எடுத்துட்டு வருவீங்கன்னு உங்களை எல்லாம் நம்புறது இயல்பா இருக்கிற. நிச்சயமா சாதனா சொன்ன போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம். நாங்கள் அம்மா அப்பாவோட கதைக்கு ஒரு மரியாதை கலந்த பயத்தோட கதைப்போம். பிள்ளையோட கதைப்புக்கே கண்டிப்பு கலந்த ஒரு அன்போட பிள்ளையோட கதைப்போம். இதே நட்புகளோட மரியாதை சேர்ந்த பாசத்தோட நண்பர். அப்ப ஒவ்வொருத்தரோட நாங்க பிள்ளைங்கள கதை கேட்கல எங்களுக்குரிய முகங்கள் அது கதையல் பாவனையில் வந்து மாறுபடும்.
நிச்சயமா நாங்க வெளிப்படையா உள்ளன்போடு இருக்கக்கூடிய ஒரு உறவுன்னு சொன்னா நிச்சயமா குடும்ப உறவுகள் தான். அப்ப அதுகள் குடும்ப உறவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நாங்கள் தரப்பிலே சொன்ன போல ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்கள் இளையவர்கள் சொல்லி இப்ப நாங்கள் 4 தரப்பினர் வீட்டுல இருக்கிற 4 தலைமுறையை சேர்ந்தவர்களோ 4 விதமான வயது வேறுபாடு உடனே இருக்கிறோம்டா. அப்ப நீங்கள் எல்லாம் 10 வயசுக்காரெல்லாம் 10 நீங்க ட்ரிப் போயிட்டு வாங்கோ, அம்மாக்கெல்லாம் ஒரு ட்ரிப், அப்பாக்கெல்லாம் ஒரு ட்ரிப், அம்மாக்கெல்லாம் ஒரு ட்ரிப் அப்படி அனுப்பி போட்டு யாரால நிம்மதியா இருக்க முடியும்? பிள்ளைகளை அனுப்பினாங்க அவை என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, நாங்க எங்கேனாலும் நிம்மதியா இருக்க முடியுமோ? இல்லை இல்லை. உங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு போய் அந்த பாதுகாப்போட ஒரு ஆள் படுற சந்தோஷத்தை பார்த்து அடைகிற பூரிப்புகள், அந்த சந்தோஷம் நண்பர்களோட ஒரு பக்கம் போய்க்க சந்தோஷம் இருந்தாலும் அதை நினைச்சு அதை வீட்டுல வந்து கொண்டாடுறதுக்குரிய சந்தோஷமாக அது நிச்சயமாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு இப்படியே குடும்பங்களோட சந்தோஷங்களை நீங்கள் சுற்றுலாக்களுக்கு செல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கு உரிய தேவைகள், விருப்பங்கள், வீடுபட்ட குறைபாடுகளையும் எடுக்கின்ற நீங்க ஒரு பக்கத்துல இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவதானியுங்கள். ஒருத்தர் ஒரு ஆள் தான் அவதானிக்கணும், மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கணும் இல்லை. ஒவ்வொருத்தரிடம் இருக்கிற தேவைகள், விருப்பங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. அதை பூர்த்தி செய்தால் இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருவாங்க. நிச்சயமாக சுற்றுலாக்கள் சந்தோஷம் தரும். அதுவும் குடும்ப உறவினர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்லும் போது நிறைய அனுபவங்கள். ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் புதிதமாக இன்றைக்கு நான் என்னுடைய கணவரை இப்படித்தான் பார்க்கிறேன். ஒரு சுற்றுலா ஒரு தளத்துக்கு போகைகள் வந்து அங்கத்த சூழ்நிலைக்கும் அங்கத்த இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அவருடைய பாவனைகள், என்னென்ன தேவைகள் இருக்கிற, அவர் செயற்படுகின்றார், அவருக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறது அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப ஒவ்வொரு புது மனிதராக அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே போல பிள்ளைகள் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அந்த இடங்களை போய் என்னென்ன தேவைகள் இருக்கு, அவருடைய இவ்வளவு ஆசைகளை அடக்கி வச்சிருந்திருக்கார்கள், எங்களுக்காக பொருளாதார பிரச்சனை இருந்தது அல்லது கவலைகளோ வேற ஒரு பிரச்சனைகளுக்கா இதெல்லாம் அடக்கி வச்சிருந்தாங்க, அவர்களை புரிந்து கொள்ள முடியும். அப்ப நாங்கள் குடும்ப உறுப்பினர்களை புரிஞ்சு கொண்டிருந்தாலும் நிரம்ப மகிழ்ச்சியின் சந்தோஷம் அள்ளி கொண்டு வரும். ஆகவே அந்த சுற்றுலாக்கள் குடும்ப உறவினர்களோட இருக்குமாக இருந்தால் மற்ற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் என்று மிகவும் ஆணித்தரமாக கூறி நல்லதொரு சந்தர்ப்பம் தந்த அனைத்து உறவுகளுக்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சிவகணேசன் அவர்கள். குடும்பத்துடன் போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அனுபவிக்கிறார் என்பதை தனது வார்த்தைகள் மூலமாக நிறையவே எங்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு ஒரு குடும்பத்துடன் சந்திச்சு அங்க வந்து செஸ்பிரியா வந்து கதைக்கும் போது என்ன கவலைகளோ கஷ்டங்களோ அதுகள் எல்லாத்தையும் அங்க போய் கதைக்கும் போது அந்த ஹொலிடே மகிழ்ச்சியை தருது என்பதை சொல்லி இருக்கின்றார். எங்க பாப்போம் இதற்கு விவேகா என்ன சொல்ல போறாங்க? வேறங்க விவேகா. குடும்ப நண்பர்களோட செல்லும் போது பிள்ளைகளை எல்லாரையும் தனியை விட்டு தனித்தனியே போவோம் அப்படி சொன்னா, பிள்ளைகளை குடியெடுத்திருந்தா ஸ்கூல் ட்ரிப்பு போய்க்க பிள்ளைகள் எவ்வளவு ஹாப்பியா போகுதுன்றதை நாங்க பார்க்கல. ஒரு பிள்ளைகளை நாங்க விளையாக்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுடைய பொறுப்புலதான் விடுவோம். இப்ப பிள்ளைகளை தனியா கொண்டு போய் நாங்க பிள்ளைகளை 10 வயசுக்கு உட்பட்ட அவ்வளவு பேரையும் தனியா நாங்க ஒரு ட்ரிப் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய ஆக்கள் ஒரு கைட் பண்ணித்தான் கூட்டி கொண்டு போவீங்க. பெரியவர்கள் எடுத்துக்கொண்டா பெரியவர்கள் தனியா அவர்கள் போவார்கள் தனியா ட்ரிப். இப்ப இந்த காலகட்டத்துல நிறைய டிராவல் ஏஜென்சிஸே பெரியவர்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இந்த கோயில் பெரியவர்கள் பெரிதும் விரும்பப்படுவது வந்து இந்த கோயில் தலங்களுக்கு போறது அப்படியான ட்ரிப் தான். அவையில் வந்து அட்வென்ச்சர் ட்ரிப்ஸை வந்து பெரியவர்கள் விரும்ப போறது இல்லை. அப்ப அப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த கோயில் உலகத்துல வந்து இப்ப ஒரு நாட்டுக்கு போனா அந்த நாட்டுல இருக்கிற அவர்களுக்கு ஏற்றமான இடங்களை மட்டும் கொண்டு காட்டி அப்படி சொல்ல. நான் 10 வயசுக்கு உட்பட்டவர்கள் குழந்தைகளை வந்து ஒரு நாளுமே நாங்கள் தனியே வந்து ட்ரிப்புக்கு அனுப்ப போறது இல்லை. என்ற ஒரு பெரியவர்கள்ட்ட கைடன்ஸ் சொல்றேன். நான் சொல்ல வருவது என்னென்றால் பாடசாலையில் கூட்டி கொண்டு போகும் சுற்றுலாக்களில் இந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு சந்தோஷமாக அவர்கள் போய் அனுபவிக்கிறார்கள் நண்பர்களோட போயிக்க. வீட்டை இப்ப அம்மா அப்பா ஒரே ஒரு பிள்ளைன்னு சொன்னா 3 பேரும் ஒரு சுற்றுலாக்கு போயிடும். அந்த பிள்ளை வந்து அந்த சுற்றுலா வந்து என்ஜாய் பண்ற வீதம் வந்து மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய வீதம் வந்து சரியான குறைவு. இந்த 3 பேரையும் தான் வீட்டையும் பாக்குறோம். நீங்க வந்து புது இடத்தை உரிய பாக்குற வழியா அந்த பிள்ளையோட ஒரு கேம்ஸ் விளையாடி அதெல்லாம் அம்மா அப்பா வந்து அந்த பிள்ளை கேட்ட மாதிரி மாறி விளையாட வேண்டி இருக்கும் வழியா அந்த பிள்ளை தன் சக நண்பர்களோட விளையாடுற சுற்றுலா செல்லும் போது அனுபவிக்கும் சந்தோஷத்தை வந்து அனுபவிப்பது இல்லை. ஒரு பிள்ளையாக இருந்தால் இப்ப 2-3 பிள்ளைகள் இருந்தால் வீட்டிலையும் நண்பர்களோட போய்க்கு வந்து அந்த பிள்ளைகள் வந்து அடிபடாதுகள், அடிபட்டு சண்டை போட்டு அதுகள் எல்லாம் சரியான குறைவா இருக்கும். வீட்டுல வந்து அண்ணா தம்பி தங்கச்சி ட்ரிப்புக்கு போனா ட்ரிப்லயுமே அடிபாடு வர சான்ஸ்.
தங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை மோதல்கள் எல்லாம் வரைச்சாங்க. நண்பர்களோட போய்க்கு வந்து அந்த பிள்ளை வந்து அது நண்பர்களோட சேர்ந்து விளையாடி தனக்கு கேட்டவ நண்பர்களோட சேர்ந்து அப்படி விளையாடுங்க. மற்றது வந்து குடும்பத்தினரோட நாங்க வந்து அப்படி விட்டுட்டு போய் என்னத்த சந்தோஷத்தை காண போறோம் என்றதெல்லாம் இப்ப பிள்ளைய வந்து நாங்க வந்து அப்படி விட்டுட்டு போறதுன்றது சரியான யாராவது ஒரு பெரிய ஒரு ஆளுன கண்காணிப்புலதான் விட்டுட்டு போவோம். அப்படி இருந்து இப்ப 4-5 நாள் 10 நாள் அப்படியெல்லாம் ஹாலிடே ட்ரிப் வந்து அப்படி போறதுக்கு சான்ஸ் குறைவு. எப்படியும் 1 நாளோ 2 நாளோ 3 நாள் அப்படித்தான். எங்களுக்குரிய நாளை வந்து நாங்கள் எங்களுக்குரிய அந்த நேரத்தை வந்து நாங்கள் சந்தோஷமாக கழிக்கணும் என்றதுக்காகத்தான் நண்பர்களோடு செல்வது. அதாவது வந்து வீட்டுல வந்து சில நேரம் குடும்பத்தினரோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றாலும் சில விஷயங்கள் வந்து நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது கூடுதலாக மன உளைச்சல் அந்த மன ரீதியாக வந்து சந்தோஷங்களை வந்து நாங்க அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதே சந்தோஷம் தரும் குடும்பத்தை ஒப்பிடும்போது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி விவேகா அவர்கள். உண்மையாகவே நண்பர்களோடு போகும்போது இப்படியான ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க முடியும். பிள்ளைகளுடன் உண்மையாகவே பிள்ளைகளும் இன்று பாடசாலையில் ஒவ்வொரு சுற்றுலா போகும்போது அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டுதான் பெறுகிறார்கள் சொல்லி விவேகா சொல்லி இருக்கின்றார். இங்கே இதற்கு சாதனா பாருங்க. சாதனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பங்களுக்கு டூர் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பில்டிங்ஸ் லைக் பில்டிங்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறோம். லைக் ஒரு மீனிங்ஃபுல் பில்டிங்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பழைய ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்குள்ளக்கு உங்கள் பெற்றோருக்கு சொல்லுவேன் இதெல்லாம் நடந்தன, நாங்கள் வந்து இங்கே இருந்தேன் எல்லாம் மெமரிஸ் எல்லாம் சொல்லுறோம். இல்லாட்டி அங்கே உங்களோட பழைய வீட்டு இது கலக்க மெமரிஸ் எல்லாம் கொடுக்க. இப்படி வந்து மெமரிஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. லைக் இப்படி இந்த பில்டிங்ஸ் இருக்கலாம். வேற என்னன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வந்து டூர் போக அவங்க எப்பயும் பார்த்துன்னா அந்த கேமரா எடுத்து பிக்சர்ஸ் எல்லாம் இருப்பேன். இந்த பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு அது மட்டும் யோசிப்பேன். இந்த மெமரிஸ் மேக் பண்ணுற அது வந்து யோசிக்க மாட்டேன். இது வந்து இது வடி வைக்கிறா இது போஸ்ட் பண்ணுற மற்ற என்ன யோசிப்பேன் அவங்க வந்து யோசிப்பேன். ஆனா இப்போ வந்து உங்க குடும்பம் போயிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த போட்டோ எடுக்க வந்து அவங்களுக்கு அவரை யோசிக்க மாட்டேன். அவங்களுக்கு கதைக்கிற லைக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிற சொல்ல அப்படிதான் கதைப்பேன். மெமரிஸ் வந்து மேக் பண்ணுவேன். அண்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எது சொல்றேன் லைக் ஒரு ஃபேமிலி ட்ரிப் இருக்க அந்த பிள்ளையில வந்து நாங்கள் பார்த்துட்டு வேணேன். நான் யோசிக்கிறேன்னா அந்த பிள்ளையை பார்க்குற அது ஒரு மெமரி, அந்த மெமரி வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் அவங்களை வந்து பார்த்து பண்ணா அதுக்கு வந்து அந்த பிள்ளையில கதைக்கிறேன். அதெல்லாம் மெமரிஸ் கிரியேட் பண்ணாமல் யோசிக்கிறேன். நன்றி வணக்கம். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நன்றி வணக்கம். நன்றி சாதனை அவர்கள். உண்மையா குடும்பத்துடன் போகும்போது அந்த மெமரிஸை வந்து ஒரு ரீகேப் பண்ணி பார்க்க முடியுது சொல்லி அழகாக தனது கருத்தை வைத்துட்டு போயிருக்கின்றார். மன்னிக்க வேண்டும் கொடுக்கறதுக்கு சாதனா சொல்லும் போதுதான் எனக்கும் ஒரு ஞாபகங்கள் வருகின்றது. எங்கட வீட்டுல எப்படின்னா பிள்ளைகள் சின்ன இருக்கும் போது டூர் போகல எல்லாத்துலயும் போட்டோக்கள் எடுக்கல அந்த போட்டோகிராஃபர் நான் தான் இருப்பேன். இப்போ நான் எடுக்க அப்பா பிள்ளைகளை தூக்கி வச்சு கொண்டாடி போட்டோக்கள் வீடியோக்கள் எக்கச்சக்கமா இருக்கும். அப்ப பிள்ளைகள் வளர்ந்து வர்றதுக்குல அப்பா இப்படி எல்லாம் தூக்கி கொண்டே கஷ்டப்பட்டு நான் அப்பா இப்படி எல்லாம் செய்த நான் அப்பா தான் எல்லாம் காட்டினான்னு சொல்லி இந்த பிறந்து வளர்ந்துல இருந்து இன்றைக்கு அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குன்னு நினைக்கிறேன். அப்பாதான் இந்த எல்லாம் தாங்கினான்ற மாதிரியான ஒரு பிம்பம் அவங்க தோன்றி கொண்டிருக்குது. அந்த அப்பான்ற முகத்துல இருக்கிற சந்தோஷம் என்றால் அதுக்கெல்லாம் அம்மா இல்ல, அந்த கதைக்கெல்லாம் அம்மா இருக்க மாட்டா. அம்மா என்ன பிள்ளைல பாசம் இல்ல, அம்மா ஒன்றும் செய்யல என்ற மாதிரி ஒரு பிம்பம் அதுங்கிற விட இருக்குது. அப்படியான சந்தோஷங்களை கூட இந்த ஃபேமிலி ட்ரிப் வந்து ஏற்படுத்துது. நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன ஒரு பக்கம் கவலையா இருந்தா கூட இன்னொரு பக்கம் அந்த அப்பான்ற முகத்துல இருக்கிற சந்தோஷம் இருக்குல்லோ, அது வேற ஒரு நிலை. அதே இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நன்றி நன்றி. உண்மையாகவே குடும்ப சுற்றுலாதான் அந்த மெமரிஸை நிறைய கொண்டு வர்றதால அந்த குடும்ப சுற்றுலாதான் நிறைய மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லி கணேசனியும் சொல்லிட்டு போயிருக்கிறேன். இங்கே இதற்கு சதீஷ்குமாரன் அவர்கள் இறுதியாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். என்னவென்றால் உண்மையாக சொல்லுவமாக இருந்தால்
ஃபேமிலி சுற்றுலா நாங்கள் செல்லும் பொழுது எங்களோட மெமரியில் நிற்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் அந்த ஸ்கவுட்ஸ் அதில் ஒரு சுற்றுலா வலிக்கிறீங்க, அதில் செய்கிற மெமரியெல்லாம் இப்போ 5-6 வயசில் நாங்கள் செய்த இதெல்லாம் எங்களுக்கு அந்த மெமரி, அந்த சுற்றுலா சென்ற மெமரி, அப்போ அது ஃப்ரெண்ட்ஸோட போன மெமரியெல்லாம் இப்போ எங்களுக்கு இப்போ கூட நிற்குது. அப்போ அந்த இத்தனை வருஷமாக அந்த மெமரியெல்லாம் எங்களுக்கு நிற்குது என்றால், இப்போ குடும்பத்தோட போன சுற்றுலா அறிவாரும் காலங்களில் நிற்கும் போதில்லையா மெமரியில் இல்லைங்களா? அப்போ நான் நினைக்கிறேன் உண்மையாக குடும்பத்திலும் பார்க்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் செய்கிற சுற்றுலாக்கள் எங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கும், அதில் நல்லா சந்தோஷப்படுகிறோம்ன்றதை நான் ஆணித்தனமாக சொல்லுகிறேன். நன்றி சரத்குமார் அவர்கள். குடும்பத்துடன் என்பதைத்தான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். உண்மையாகவே இன்று இரு தரப்பினர்களும் அழகாக தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள். குடும்பத்தினருடன் போகும்போது உண்மையாகவே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு பட்ஜெட்ல, இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் நாங்கள் போறோம் என்று சொல்லி ஒரு பட்ஜெட் பண்ணித்தான் எப்பவுமே ஒரு ஹாலிடே அமையும் என்பதுதான் உண்மை என்று நினைக்கின்றேன். மற்றபடி இப்ப நீங்கள் ஹாலிடேல போயிருக்கும் போதும் ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அங்கேயும் சில வேலைகளில் வந்து போகும் என்று நினைக்கின்றேன். என்றால் அம்மா இந்த வேலையில செய்யணும், அப்பா இந்த வேலையை செய்யணும், பிள்ளைகளை இப்படி பார்க்க வேணும், அப்படி பார்க்க வேணும் என்பது அங்கேயும் போய் தொடர்கதையாக இருக்குமோ என்பதும் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. மற்றும்படி உண்மையா பார்க்கும்போது இப்ப குடும்பத்தவர்கள் என்று பார்க்கும்போது இந்த பலதரப்பட்ட வயதின வித்தியாசங்கள் இருக்கும்போது உண்மையாகவே வயது வந்தவர்கள் விவேக் அவர்கள் அழகா சொன்னார், கோயில்களுக்குத்தான் அநேகமாக சுற்றுலாக்களை போவார்கள். ஆனா பிள்ளைகள் அதை விரும்ப மாட்டார்கள் அவ்வளவாக. அந்த அப்படியான கொள்கையில பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. அப்ப முரண்பாடு, அதுலயே ஒரு கருத்து முரண்பாடு எங்களுக்குள்ளேயே இந்த குடும்பத்தினருடைய சுற்றுலாக்களுக்குள்ளே முதலேயே அப்படி ஒரு கருத்து வேறுபாடு என்பது வந்து விடுகிறது. மற்றது உண்மையாகவே ஒரு இப்ப நண்பர்களுடன் போகும்போது ஒரு மனம் விட்டு பேசலாம், அல்ல ஒரு ஃப்ரீடமாக எதையும் பேசி பார்க்கலாம், அல்லது பழைய நினைவுகளை ஒரு திரும்பி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மற்ற உண்மையா எல்லாத்தையும் மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்று சொன்னா உண்மையாகவே நண்பர்களுடன் போவது என்பதுதான் எனது கருத்தாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்ப காசு மற்றது எதுவுமே 2ஆம் தரம் தான். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி என்பது குடும்பத்தினருடையும் நண்பர்களுடன் பார்க்கும்போது உண்மையாகவே நண்பர்களுடன் போகும்போது அந்த மகிழ்ச்சி என்பதுதான் முதலாவதாக நிற்கின்றது என்பதுதான் நான் எதிர்த்தரப்பு, அதாவது குடும்பத்தினருடன் வாதிட்டவர்களும் இன்றைக்கு அழகாக வாதிட்டால் கூட நண்பர்களுக்காக வாதிட்ட அணி கூட இன்று நிறைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்றேதான் நான் கூறுகின்றேன். அதனால் எனக்கும் என்னமோ இன்றைக்கு நடுவராக இருக்கும் போது இன்றைக்கு நண்பர்களுடன் போகும்போதுதான், அதாவது மகிழ்ச்சி என்பது அதாவது மற்ற எல்லாமே 2ஆவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். மகிழ்ச்சி என்பது நண்பர்களுடன் போகும்போதுதான் கிடைக்கப்படுகிறது என்பதை கூறி, நண்பர்களுடன் தான் அதிக மகிழ்ச்சியை தருவது என்று சொல்லி இன்றைய விவாத அரங்கத்தை முடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நடாமோகன் அண்ணா வருகிறாரா என்று பார்த்து. Hello, Adhavan. வணக்கம். Hello, Sanjeev Anna. How are you? I'm good, Adhavan. How are you? I'm good. நீங்க wait, Sanjeev Anna. நீங்க ஓபன் பண்ணுங்க. Adhavan. கரெக்ட்ல புள்ளங்கடா ஒண்ணு அப்போம் Hello, Auntie. Hello, Tas Mama. Hello. How are you? Hi.
Hello, Nirmit. ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். Okay. Hello, Adhavan.